மக்களே ஹாய். நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா ஒரு சுவாரஸ்யமான இடத்த உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் உங்களில் ஒருவன். இங்கே பாருங்கள், இந்த ரோட்டில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா துபாய் UAE உடைய லேண்டு. இந்த ரோட்டில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சவுதி. இங்கே பாருங்க, சவுதியோட லேண்டு. நம்ம ரெண்டு கண்ட்ரிக்கு நடுவால நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, பாலைவனத்தில் கிரேன் நிற்கிது பாருங்க. ஒன்றுமே இல்லாத பாலைவனத்தில் இவ்வளோ ஒரு லட்சக்கணக்கான பைசா செலவு பண்ணி கிரோட கொண்டு வந்து. இங்கே இது வந்து துபாயோடையது. அபுதாபியிலேருந்து நம்ம வந்திருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ மண். இந்த மண்ணுக்குள்ளேயும் மக்கள் வாழ்கிறாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து அபுதாபியோட ஏரியா. இந்த ஏரியா ஃபுல்லாக இங்கே பாருங்க, அதோ தெரியுது பாருங்க சவுதி. அங்கே உள்ள ஒட்டகத்தை பார்த்தீங்களா? இந்த பாலைவனத்தில் சிட்டிலாம் கிடையாது, ஒன்லி பாலைவனம் மட்டும்தான் இருக்குது. ரெண்டு பாலைவனத்துக்கு நடுவால் இவ்வளவு அழகான ஒரு ரோடு. ஆனால் நம்ம இந்தியாவில் இருக்க மாதிரி இந்த ரோடு. இங்கே பாருங்கள், ஃபுல் நம்ம ஊர் கவர்மெண்ட் ரோடு எப்படி இருக்கும், நம்ம ஊர் கவர்மெண்ட்டில் எப்படி போட்டு வச்சுருப்பாங்க ரோடை, குண்டும் குழியுமாக. இங்கே பாருங்க, குண்டும் குழியுமாக இருக்குது இந்த ரோடு. பாருங்க, மொட்டை பாலைவனம், பொட்டல் எதுவுமே கிடையாது. ஒரு காக்கா குருவி எதுவுமே கிடையாது இந்த பாலைவனத்தில். அடிக்கிற வெயிலுக்கு மனுஷன் நடந்து வேணால் செத்தியான், அவ்வளோதான், சுருண்டுருவோம். ஏதோ ஏசி காரில் போகிறதுனால நம்ம கொஞ்சம் போயிட்டுருக்கோம். உண்மையிலேயே கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும், ஏசி காரில் நமக்கு போகிறதுக்கு உண்டான பாக்கியத்தை கொடுத்ததுக்கு. ஆறு மொட்டை பாலைவனம். அல்லா, இங்கே பாருங்க செல்ஃபோன் டவரை. நம்ம ஊருக்குள்ளே செல்ஃபோன் டவர் வைக்கணும்னா வைக்க மாட்டுறாங்க. இங்கே பாருங்க, இந்த பாலைவனத்தில் செல்ஃபோன் டவர் வச்சுருக்காங்க. ஒட்டகம் மேய்ச்சிக்கிட்டு இருந்தா இவங்களும் வளர்ந்துட்டாங்க. இங்கே பாருங்க எவ்வளோ வளர்ந்துருக்காங்க. இங்கே பாருங்க, மண் அள்ளிட்டு போகிற டிராக்டரு. இங்கே வேறு எதையுமே பார்க்க முடியாது, ஒன்லி பாலைவனம் மட்டும்தான். இந்த பாலைவனத்தில் தான் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒட்டகம் மேய்க்கிறாரு. அவரை பார்க்க தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அவர் ரொம்ப தூரத்தில் இருக்காரு இந்த பாலைவனத்தில். அவரை பார்க்க தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ இறங்கிட்டோம். இந்த பாருங்க, இப்போ நம்ம ஒட்டகம் இடம் இருக்கிற இடம் வரைக்கும் போகிறோம். இங்கே தான் நம்ம ஃப்ரெண்ட் இருக்கார், ஒட்டகம் மேய்க்கிறாரு. அவரை தான் பார்க்க போயிட்டுருக்கோம்.
वो साइड में जाने का அங்கே தெரியுது பாருங்க ஒரு சின்ன வீடு மாதிரி அங்கே தான் இருக்காரு சரி அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே